அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாட்டினால் துதித்து சோதரத்தினால் மகிமைப்படுத்தி தேவ இரக்கத்தையும் தேவனிடத்திலிருந்து சகாயத்தையும் தேவ தயவையும் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இனி கர்த்தரிடத்திலிருந்து பூரணமான ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நிராயுதம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மேல் நமக்கு என்ன வரணும்? விசுவாசம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் மேல் விசுவாசம். இயேசு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரும். நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டால், ஜெபித்தால், நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நம்மளை உயர்த்துகிறது. அந்த விசுவாசம் நமக்கு அற்புதங்களை செய்கிறது. அதனால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? விசுவாசித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் முதல்ல. அப்புறம் 2வதாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இப்போ விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கும். பிள்ளைகளாகும் அதிகாரம். ஏற்றுக்கொள்ளுதலை குறித்து பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு சகோதரி இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டாள்? அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இதை ஏன் இவ்வளவு விஸ்தாரணமாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட அவர் ஓய்வில் இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊழியம்தான். அல்லேலூயா. சீசர்களிடத்திலே கேட்டால் எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஊழியம் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே எத்தனை பேர் அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால் அதிகமான பேர்கள் இல்லை. ஆனால் அந்த மார்த்தாள் மாத்திரம் இயேசுவை தன் வீட்டிலேயே ஏற்றுக்கொண்டார்.
அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டிலே ஒரு ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு ஆகாரம் கொடுப்பார்கள், காணிக்கை எல்லாம் கொடுப்பார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், சபைக்கு போகிற கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், காணிக்கை கொடுக்கிற கிறிஸ்தவர்களாயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தின் மேல் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டை தான் பார்த்தோம் என்றால் பெற்றோர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்துக்கும் பெற்றோர்களையே சார்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவையே சார்ந்து இயேசு மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அவருக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பிரியம், இயேசு மேல் பிரியம். எத்தனையோ உறவினர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்னு நம்முடைய இருதயத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு சிலர் நமக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, சின்ன குழந்தைகளை நம்ம கூப்பிட்டு நீ யார் செல்லம் அப்படின்னு சொன்னா சில பிள்ளைங்க அப்பா செல்லம் அப்படின்னும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் அம்மா செல்லம் அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா. ரொம்ப குட்டி பிள்ளைங்களை சொல்றேன், 2 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்களை சொல்றேன். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இதயத்தில் யார் பிரியமானவர்களாய் தெரிகிறார்கள்? சிலருக்கு அப்பா பிரியமானவர்களாய் தெரிகிறார். அப்ப அப்பா ஏன் பிரியமாயிருக்கிறார்? அவர் கொஞ்சம் தூக்கி நடப்பார். ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது போல. அப்ப அந்த மனுஷன் அந்த பிள்ளையை சுமப்பதுனால அந்த சின்ன வயசுல அது அப்பா செல்லம் அப்படின்னு சொல்லும். ஒரு அம்மாவுக்கு என்ன வரும்? நான் ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று எடுத்து 3 வேளையும் சாப்பாடு பண்ணி சாப்பிடுன்னு ஊட்டுனா நான் உனக்கு பிரியமா இல்லையா என்று தாய்க்கு என்ன உண்டாகும்? வருத்தம் உண்டாகும். அல்லேலூயா. அதே மாதிரி ஒருத்தருக்கு வருத்தம் வரும், ஒருத்தருக்கு சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தோஷப்படுத்த அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேரோ. அப்போ எபிரேயர் 11:6 என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. விசுவாசம் வரணும். விசுவாசம்னா எல்லாத்துக்கும் விசுவாசி, எல்லாத்துக்குமே இயேசுவை விசுவாசி. அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே ரொம்ப வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? முழு நேர ஊழியத்திற்கென்று வந்த ஊழியக்காரர்கள் ஒரு சின்ன காரியத்துக்கானாலும் சரி, பெரிய காரியத்துக்கானாலும் சரி, இயேசுவையே என்ன செய்வாங்க? விசுவாசி. ஏன்னா அவர்களுக்கு இந்த உலகத்திலே வேற யாரையும் தெரியாது, யாரிடத்திலும் கேட்கவும் முடியாது. அல்லேலூயா. அதனால எல்லாவற்றிற்கும் இயேசுவையே விசுவாசி. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் அதிகமாய் வளர்ந்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் பெரிய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசி. அப்ப விசுவாசிக்கிறேன்னா அவர் மேல் பிரியமாயிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. பிரியமா இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கும் போது அதனால எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் எவ்வளவு பெரிய பாடுகளானாலும் சரி, எவ்வளவு பெரிய வேதனையானாலும் சரி, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்று சந்தேகம் இருந்தாலும் கூட நாம் இயேசுவை என்ன செய்யணும்? அப்ப விசுவாசிக்கிறோம். எல்லாம் இயேசு எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறோம். பெற்றோர்கள் விசுவாசிப்பார்கள், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்க வேண்டுமே என்று விசுவாசிப்பார். அல்லேலூயா. நான் இப்போ கடற்கரை ஓரம் காலையிலே வாக்கிங் போது நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், என் பையனுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணீங்க, 40 வயசாகிவிட்டது, இன்னும் என்ன ஆகலை, திருமணம் ஆகலை, அவன் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த பெற்றோர்களுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படுகிறது. அப்போ இந்த பாரத்தை விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரி. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லலாம், பாரத்தை கர்த்தர் மேல வைங்க, ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது? பாரத்தை வைக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், தெரிஞ்சவங்க இருந்தால் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு. 30 வயதிலேயே திருமணம் ஆகவில்லை என்றால் சில அம்மாமார்களெல்லாம் பயங்கரமான வருத்தம், அழுக வருது. அப்புறம் அழுது அழுது என்ன பண்ணுறாங்க? பிள்ளைக்கு திருமணத்தை செய்து வைக்கிறார். அம்மா அழுது அழுது ஜெபிக்குது, பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா. எப்போதான் பிடிக்குதோ. அநேகர் அதான் சொல்கிறாங்க, 40 வயசாகும் பையனுக்கு என்ன ஆகலை, பிடிக்கவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் சென்னை பட்டணத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். அவர் வீட்டுக்கு நான் ஜெபிக்க சென்று கொண்டே இருப்பேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பொண்ணுக்கு திருமணமாகி அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. பையனுக்கு திருமணம் ஆகவில்லை. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போட்டு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டு. அப்புறம் நாள் போய்கொண்டே இருந்தார். ஒரு தடவை அவர் சொன்னார், பாஸ்டர் ஐயா, என் பையன்கிட்ட கேளுங்க, அவன் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நான் ஒரு நாள் கேட்டேன், இல்லை பாஸ்டர் ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி போகும்போது தாய்க்கும் தகப்பனுக்கும் வயதாகிவிட்டார். அந்த பெரியவர் முதல்ல இறந்தார், மறு வருஷத்திலே அவங்க மனைவி இறந்தார். அப்பொழுது அவனுக்கு வயசு 46. 46 வயசு வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டு, இன்னும் கொஞ்ச நாள். ஒரு 46 வயசுலேயே அவன் அக்கா கிட்ட சொல்கிறான், உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை, எனக்கு நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அல்லேலூயா. தாயின் தகப்பனும் கேட்கும் போதெல்லாம் சொல்லாதவன் இப்பொழுது அக்கா கிட்ட சொல்கிறான், என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. அவ்வளவு சொத்து சொந்தம். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. வயசு எப்படி 50 வயசு பக்கத்தில் ஆயிரம். அல்லேலூயா. யார் சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கறதில்லை, காரணத்தையும் சொல்லுகிறதில்லை. பெற்றோர்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதும் இல்லை, இயேசுவை விசுவாசிப்பதும் இல்லை.
விசுவாசிக்கிறது என்று சொன்னால் என்ன இருக்குது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையாக பலியை தேவனுக்கு செலுத்தினான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வந்ததினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் வந்தாதான் என்ன பண்ண முடியும்? மேன்மையான பலியை, மேன்மையான காணிக்கையை செலுத்த முடியும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1. லூக்கா 21ஆம் அதிகாரம். அவர் கண்டேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கப்பட்டிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை 2 காசை, ஏழை விதவை 2 காசு போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் காணிக்கை பெட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப காணிக்கை ஆகிய பலியை யார் எப்படி செலுத்துகிறார்கள் என்று இங்க பார்க்கிறார் ஆண்டவர். காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை கண்டார். அப்போ காணிக்கை போடுகிறதை பார்க்கிறார். காணிக்கை பெட்டியிலே நாம் என்ன போடுகிறோமோ என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்போ ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் எப்படி போட்டார்கள்? அவங்க அதிகமாய் போட்டார்கள். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசு போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலாம் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அவங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட 50,000 இருக்கு, ஒருத்தர்கிட்ட 10,000 இருக்கு, ஒருத்தர்கிட்ட 20,000 இருக்கு. அதுல அவங்க ஒருத்தர் 500 போட்டார், ஒருத்தர் 200 போட்டார், ஒருத்தர் 1000 போட்டார் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு இருந்த எல்லாவற்றையும் போடுகிறது தான் பெரிய பலியாக இருக்கிறது. அல்லேலூயா. மேன்மையான பலி. ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்துல 2 காசு நல்ல வேல்யூ. அல்லேலூயா. நான் எல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது 1 காசு கொடுப்பாங்க சில நேரங்களில். அந்த 1 காசுக்கு நமக்கு பிரியமான பொருள் நாம் வாங்கினா எவ்வளவோ வாங்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அந்த விதவை 2 காசை போட்டான். அப்ப அந்த 2 காசையை வச்சிருந்தா அவளை என்ன செய்யலாம்? அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மெச்சுகிறார்.
தனக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதான் பாருங்க, 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன ஒரு ஊழியக்கார் திருநெல்வேலி பக்கம் இருந்தார். எனக்கு நேரடியாக தெரியாது. அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் கஞ்சி தண்ணி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கஞ்சி தண்ணி வாங்கி கொடுப்பார். ஏன்னா கஞ்சியும் கேட்கக்கூடாது, சாப்பாடையும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் கஞ்சி தண்ணி வாங்கி சாப்பிடுவார். இவ்வளோ கஞ்சி தண்ணி வாங்கி சாப்பிடுகிற ஊழியக்கார் பாவான்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு நல்ல காணிக்கையும் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் கஞ்சி தண்ணியே குடிச்சிருந்தார். ஜனங்களும் கொடுத்து கொண்டே. ஒரு நாள் அவர் மரித்தார். அவருடைய ரங்கு பட்டியல பார்த்தா பல லட்சம் ரூபாய்க்கு பணம் அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. கஞ்சி தண்ணியை குடிச்சு அவர் ஆண்டவருக்கென்று ஆலையும் கட்டல, ஆண்டவருக்கென்று எதுவும் செய்யல. ரங்குப்பட்டியிலேயே சேர்த்து வச்சார். கடைசியில் அவரும் போய் சேர்ந்தார். இன்னைக்கு சில நேரங்களில் அப்படிதான். அனனியா சப்பீராளன்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க, தங்கள் நிலத்தை விட்டு ஆண்டவருக்கு கொடுக்கிறது என்று. ஹல்லேலூயா. அப்போ அப்படியே நிலத்தையும் விற்றார்கள். அப்படியே நிலத்தையும் என்ன செஞ்சாங்க? நிலத்தையும் விற்றார்கள். ஆனால் விற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விட்டார்கள். தனது மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அது விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? ஹல்லேலூயா. அது இருங்க, விற்கிறதுக்கு முன்னையும் உனக்கு தான் சொந்தம், விற்ற அப்புறம் உனக்கு தான் சொந்தம். ஆனால் ஆண்டோடைய சீசட்டத்தில் கொண்டு போய் சொல்லுகிறார், நான் கிரயத்தை அந்த காணியாட்சியை விற்றதை அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார். இந்த அனனியா தான் அதில் கொஞ்சத்தை என்ன பண்ணுகிறார்? எடுத்து வைக்கிறார். கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுக்குறார். இல்லை, நான் ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்து வச்சிருக்கேன் ஐயா, மீதி இதுதான் சொல்லி கூட என்ன செய்யலாம்? கொடுத்து. கடைசியில் பார்த்தா புருஷனும் மனைவியும் கர்த்தரிடத்தில் போய் சொன்னார்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே மரித்து போகிறதை பார்க்கலாம் தொடர்ந்து வாசிக்கும் போது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. இப்படி ஆண்டவர் யாருக்கிட்டையும் உடனடியாக என்ன செய்யறதில்லை, ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். அதனால் விசுவாசம் உள்ளவர்களாய் காணிக்கப்படும். கஷ்டம்தான். நான் சம்பளம் வாங்கிட்டு
தசமபாகத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஒருவேளை அந்த காணிக்கை இருந்தால் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்யலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பங்கை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதினால் அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாலும் நிச்சயமாய் செய்வார். எல்லாருக்கும் செய்திருக்கிறார், நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஏனோக்கு விசுவாசத்தினாலே என்னன்னா மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன்கிட்ட விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இருந்ததுனால அவன் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்படவில்லை. அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றபடியினாலே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவசாயல் மாறி தேவனோடிருப்பே தேவ செயலாக மாறி தேவனோடு இருப்போம்னு எல்லா அடக்க ஆராதனைக்கும் பாடிக்கொண்டே இருக்கு. ஆனா எல்லாரையும் நாம் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணுகிறோம். ஆனா யானோக்கு மரணத்தை காணவில்லை. அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தபடியால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏன் எடுத்துக்கொண்டார் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அடுத்தது 5ஆவது வசனம் படிங்க. 24ஆவது வசனம் படிங்க. ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவனை ஏனோக்கு தேவனோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று எபிரேயர்ல பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவன் பிரியமானவனாக இருந்தபடியினால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. வேதத்திலே நான் பார்க்கும்போது ஆதியாகமத்திலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் மரணத்தை காணாமல் அவனை தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனோடு கூட என்ன செய்யணும்? சஞ்சரித்து கொண்டிருக்கணும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை தான் வாசிக்கும் போது, ஆனாலும் தங்கள் வசனத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தான். சஞ்சரித்தானா? நடந்தாதான். அல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பாத்திரவான்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இன்றைக்கு அநேக சபையாருக்கும் அநேக
தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பெண் வஸ்திரம்னு சொன்னா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் கூட என்ன அழகான வெண்வஸ்திரம் தரித்து நடக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து பாத்திரவான்கள். அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகள் வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் மறந்து போகக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு விசுவாசத்தில் கேட்குறோம். சரி, விசுவாசத்தினால பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள். ஆபேல் விசுவாசம் வந்தபோது என்ன பண்ணனா? மேன்மையான பலியை செலுத்தி. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம மேன்மையான பலியையும் செலுத்தணும். தேவனோடு கூட என்ன செய்யணும்? சஞ்சரித்து கொண்டிருக்கு. எப்பவும் தேவனோடு கூட. தேவனோடு கூட எப்படி நடக்கணும்? வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார்கள். அடுத்த வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை தான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் என் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. வெண் வஸ்திரம் தரிக்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன். அவனுக்கு மீண்டும் ஆண்டவர் வெண் வஸ்திரம் தரிப்பிப்பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலேயும் அவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கும். அது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை. ஆமா, இங்க நம்ம பூமியில வெண் வஸ்திரம் தரித்து இயேசுவோடு கூட நடந்தால் நம்முடைய நாமத்தை இயேசு எங்கே எழுதுவார்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார். அல்லேலூயா. அப்படி எழுதின தேவன் நான் பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை என்ன செய்வார்? தருவார். அப்புறம் நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்த ஆண்டவர் சாட்சி சொல்வான். நமக்கு இயேசு கிறிஸ்து செய்த உபகாரங்களை குறித்து சாட்சி சொல்றதுக்கு முடியல. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன செய்வாராம்? சாட்சி சொல்வாராம். அல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக வரப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டான். ஆபிரகாமின் காலத்துல கானான் தேசம் எங்க இருக்கு, இவங்க இருக்கிற ஊர் எங்க இருக்கு ஒன்றும் தெரியாது. இப்பதான் நமக்கு அமெரிக்கா எங்க இருக்கு, இங்கிலாந்து எங்க இருக்கு, ஈரான் எங்க இருக்கு, இஸ்ரேல் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியும். அதுக்கு போறதுக்கு ஏரோப்ளேனும் இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் காலத்துல ஆபிரகாமுக்கு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்க போற கானான் தேசம் அவனுக்கு தெரியாது. அப்போ கூட ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய வார்த்தையை வரப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து ஆமா தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்போ இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எப்படி புறப்பட்டு போனான்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. சுதந்திரமாக கொடுக்க போகிற தேசத்துக்கு எப்படி போகணும்? இனத்தை விடணும், தேசத்தை விடணும், தகப்பன் வீட்டை எல்லாம் விடணும்.
எல்லாம் விட்டு கொண்டு தான் நான் காண்பிக்க தேசத்துக்கு போனேன், அப்போதான் அந்த தேசத்தை தருவேன். ஆனால் ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனாய் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன காரியத்தை விடுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளான நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன காரியத்தை எல்லாம் விட்டிருக்கிறோம்? தகப்பன் வீட்டை விட்டோமா? தேசத்தின் கிரியைகளை விட்டோமா? இல்லை என்ன காரியத்தை விட்டோம்? நம்மகிட்ட இருக்க கோபத்தை விட்டோமா? கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டோமா? ஏதாவது விட்டுருக்கிறோமா? ஆனால் பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறோம்? இயேசு சீக்கிரம் வருவார், நான் அவரோடு கூட என்ன செய்வேன்? மேக மீதில் இயேசுராஜன் மேகம் வாராருன்னு பாடிக்கொண்டு ஒரு குணமும் மாறல. ஒருத்தருக்கும் ஒரு குணமும் மாறல. சபையாருக்கும் மாறல, உலகத்தில் உள்ள யாருக்கும் மாறல. ஆபிரகாம் கேட்ட ஆண்டவர் சொன்னது என்ன? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன போது அப்படியே கீழ்ப்படிந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானே வாசிக்கலாம் பொழுது அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஆமா, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் எல்லாம் நம்ம எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதான் கீழே சொல்லப்படும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தான் விசுவாசமுள்ள ஆபிரகாமாலே. ஆமா, அப்ப விசுவாச உள்ளவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம்? தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படணும். கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிப்பதற்கு பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா. அப்படி பிரதிஷ்டை பண்ணி ஜீவிக்கும் போது நமக்கு தேவன் என்ன தருவார்? பரம கானானை தருவார். அல்லேலூயா. பரம கானான் இந்த உலகத்திலே இருக்கிறது. பரம கானான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை அப்பொழுது நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஆமா தேசத்திலே ரொம்ப பிரியம், இனத்தார் மேலே ரொம்ப பிரியம், தகப்பன் வீட்டார் மேலே ரொம்ப பிரியம். அல்லேலூயா. அவர்கள் அடித்தாலும் சரி, அவர்கள் மேல் கொஞ்ச நாள் கழிஞ்சு என்ன வரும்? பிரியம் வரும். தொடக்கத்தில் சண்டை வரும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரியம் வரும். ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர்களை பார்க்க வேண்டாம், அவர்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம், அவங்களுக்கு மொய் எழுத வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் நம்முடைய இதயத்திலே பெரியவர்களாக இருக்கக்கூடாது. தேசம் நம்முடைய இதயத்திலே பெரிதாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தகப்பன் வீட்டார் நம்முடைய இதயத்திலே பெரியவர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய இனத்தார் நம்முடைய இதயத்திலே பெரிதாய் இருக்கக்கூடாது. அதுதான். அதனால் அவங்க சிலர் நினைப்பீங்க, ஐயோ பாஸ்டர் இப்படி சொல்கிறார், அண்ணன் வீட்டுக்கு போகக்கூடாது, தம்பி வீட்டுக்கு போகக்கூடாது. சிலர் அண்ணனையே நம்பி இருப்பாங்க, கஷ்டம் வரும்போதெல்லாம் போய் வாங்கலாம்.
சிலர் தம்பி வீட நம்பி இருப்பாங்க, சிலர் வந்து மனைவிக்கு சொந்தக்காரங்களை நம்பி இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? உன் பேச்சு நான் அல்லேலூயா. நான் செத்தா கூட வந்து என்னுடைய முகத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இதுக்கு அப்போவே ஆண்டவர் சொன்னபடி நீ இவங்களை எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு பரலோகத்தின் தேவனை பார்த்து எனக்கு இது வேணும் என்று சொல்லியிருந்தா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? நிறைய கொடுத்துருப்பார். நான் உண்மையே சொல்கிறேன் பாருங்க, எனக்கும் உங்களை மாதிரி நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உடம்பு நிலை ஒத்து வராட்டாலும் கூட இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுன்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கும். நான் ஆண்டோடைய என்ன ஊழியக்காரனாய் முழு நேர ஊழியக்காரனாய் என்னைக்கு மாறினேன். ஆனாலும் கூட சில காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? போக வேண்டியது. அவர்களை விரோதியாய் நினைக்க முடியாது. அவர்களும் ஒரு நண்பர்கள், அவர்களும் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நினைச்சு போக வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த எண்ணம் சிந்தை எல்லாம் நான் முழு நேர ஊழியக்காரனாய் ஆண்டவரனை அழைத்ததிலிருந்தே. சிலர் சொல்லுவாங்க எனக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால தான் ஊழியத்தில் என்ன செய்ய முடியுது? நிலைச்சு நிற்க முடியுது. எனக்கு எந்த சொந்தக்காரனும் உதவியே செஞ்சது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சிருக்க. அதனால தேசத்தை இனத்தை எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கணும். அப்போ நம்முடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. இப்படி விசுவாசம் நமக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் வரும். ஆபேலுக்கு வந்த மாதிரி விசுவாசம் வரும். ஏனோக்கு வந்த மாதிரி விசுவாசம் வரும். நம்ம தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோமா? பெண் வஸ்திரம் தரித்த அவரோடு கூட நடக்கிறோமா? அவ்வளோதான் குரல். நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதனால தான் வேலைக்கு போகிற ஐயா யூனிஃபார்ம் போடணும். நீ வேலைக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட வேண்டான்னு யார் சொல்லணும்? உன் இருதயம் பெண் வஸ்திரம் தரித்திருக்கிறதா? சுத்தம் உள்ளதா இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாயா? அல்லேலூயா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ? ஆமா, அவரை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை. விசுவாசித்து பாருங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே என்று விசுவாசித்து பாருங்க. உங்களை மாதிரி தான் நானும் நினைப்பேன். என் பையன் லண்டன் போகணும், கனடா போகணும்லாம் சொன்ன போதெல்லாம் அனுப்பலை. நம்ம கூட இருக்கணும், ஊழியம் செய்யணும், அப்படி அல்லேலூயா. ஆனால் சமீபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்து கீழே விழுந்துட்டோம். சபையில் தான் விழுந்து. அப்போ மகனும் எங்கே கிடையாது, மருமகளும் எங்கே கிடையாது. அல்லேலூயா. அவங்க முக்கியமான ஒரு காரியமாக அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அன்னைக்கெல்லாம் உதவி செய்யுது. இதே மாதிரி ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் தான் என்ன செய்வார்? அவர் நம்முடைய தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. அதனால அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசி. எல்லாத்துக்கும் அவரையே விசுவாசிங்க. ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடி பாருங்க, 9-10 வசனங்களை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது என்ன வருகிறது? விசுவாசிக்கும் போது ரட்சிப்பார். ஆபேலை காயின் என்ன செஞ்சான்? கொலை. ஆனாலும் கூட ஆபேலின் ரத்தம்
பூமியில் இருந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அதனாலதான் இப்ப கூட திருவிருந்த ஆராதனை செய்யும் போதெல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆவேலின் ரத்தம் அல்ல நீ செய்த அநியாயத்தை சொல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு எத்தனை ஆண்டாகுது. ஆவேலை குறித்து நாமும் உலகமும் தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க பாருங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். அப்புறம் அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அப்பா எல்லாம் கீழ்பட்டு இருக்கிறது. அதிகாரமும் கீழ்பட்டு இருக்கிறது, வல்லமையும் கீழ்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே. அதனால விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலே அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். அப்ப தேவனுடைய ஆவி நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும். அதை பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது இதுவே வழி. ஆமா, இடது பக்கம் சாஞ்சா அங்க போகாதப்பா, வலது பக்கம் சாஞ்சா எப்படி போகாத, இதுவே வழி, இதுலேயே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்து இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்படியெல்லாம் உண்மையிலே நடக்குமா என்று நாம் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒரு காரியத்தை மட்டும் உங்களை காட்ட சொல்கிறேன் பாருங்க. நான் தொடக்கத்தில் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கடன் அதிகமாகி போச்சு, லோனில் எல்லாம் கடன் வாங்கியாச்சு. அப்போ இப்போ இருக்கிற இந்த இடம் வீட்டு வசதி வாரியம் கொடுத்த இடம். அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணி வீட்லேயும் சொல்லிட்டு இருக்கிறேன், இதை அடமானம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பணம் வாங்கி கடனை தீர்த்துட்டு திரும்ப வியாபாரத்தை பெருசாக பண்ணணும் அப்படின்னு. அப்படிதான் தொடக்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கடன்காரன் ஆனார். அப்படியே பேசிட்டு எப்பவும் இதை பிக்கப் பண்ணணுமே, யாரு கேட்ட காசு கேட்கறதுன்னு 2-3 வருஷத்தை கேட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நடந்து போகும்போது, என்ன ஆண்டவரே, இதை அடமானம் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கி இப்படி செய்யலான்னு நினைக்கிறேனே, ஒன்றும் காரியம் வாய்க்கப்பட்டா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு. ஆண்டவர் அப்போதான் சொன்னார், நீ எப்படி அடமானம் வைப்ப? இது என்னுடைய ஜெப வீடு. ஹல்லேலூயா. பாருங்க, 30-35 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம். நான் எத்தனையோ தடவை அந்த சத்தத்தை பின்னாலே இருந்து கேட்டது. அதே மாதிரி நீங்களும் ஆண்டோடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்டு பழகணும். ஹல்லேலூயா. அப்போ 14ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமா, பிள்ளைகளானால் சுதந்திரம். பாருங்க, நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? கஷ்டப்படுறோம். எது கஷ்டப்படுறோம்? கொஞ்சம் சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கணுமேனு சம்பாதிக்க கஷ்டப்படுறோம். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளானால். ஆமா,
அப்போ நம்ம கஷ்டப்பட்டு புசிக்காம குடிக்காம ராத்திரி பகலன்னு உழைக்கிறோம். இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு தான் சொன்னோம். சொந்தம் இல்லையா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க. அதான் வேதம் சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரம், பூமி அதன் நிறைவும் எல்லாம் அவருடையதால நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம். அடுத்தபடியே பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. முதல்ல என்ன வாசித்தோம்? முதல்ல பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஹல்லேலூயா. ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் நம்ம சுதந்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க தான். ஹல்லேலூயா. அதனால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்திரித்து கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அடுத்தபடியாய் இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும். இன்னைக்கு பிசாசு மேற்கொண்டுட்டான். வாயாலே வடை சொல்றாங்க நம்ம ஆளுங்க. பிசாசு உள்ள புகுந்துட்டான். அவன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பிசாசு உள்ள புகுந்தான்னு சொல்றதில்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோவுக்கும் விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரம் பண்ணான், குறி சொன்னான், இதெல்லாம் இங்கே நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்ததுனால அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. அப்போ அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம். இயேசு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். ஆனால் அவர் ஊழியம் செய்யும் போது என்ன மாதிரி ஊழியம் செஞ்சார்? தரித்திரமான ஊழியம் செஞ்சார். ஹல்லேலூயா. அவர் தரித்திரனார். எதற்கு தரித்திரனானார்? நம்முடைய ஐஸ்வர்யங்களாக்கும்படிக்கு அவர் தரித்திரனானார். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஐஸ்வர்யங்களா இருக்கும்படிதான் ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் மேலே எப்படி இருக்கணும்? நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் விசுவாசிக்கணும். இயேசு ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருந்தால் தானே நமக்கு வரும். அவர் எப்படி கொடுப்பாரு? எங்கே இருந்து கொடுப்பாரு? என்ன கூரையை பிச்சை கொண்டு கொடுப்பாரு? அதனால நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து போடுவார். எலியாவுக்கு நம்முடைய தூதனை அனுப்பினார், காகத்தை அனுப்பினார். இப்ப அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யங்கள் ஆக்குவதற்காக அவர் தரித்திரரானார். அதனால அவருடைய தரித்திரத்திலிருந்து நாம் ஐஸ்வர்யங்களாக போகிறோம். ஹல்லேலூயா என்பதை மறந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பலனை தரும் என்று நினைங்க. ஹல்லேலூயா. அப்படி பலன் தரும். அடுத்தபடியாக பார்க்கும்போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் சகலத்தையும் சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால்
நம்மளை ஐஸ்வர்ய சம்பன்னராக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்பதனாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி நம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய உள்ளங்களிலே அனுப்பியிருக்கிறார். வருதா? ஜபத்தில் அப்பா பிதாவேன்னு வருதா? சபையில ஆராதனை நேரத்தில் அப்பா பிதாவேன்னு வருதா? வீட்டில் ஜெபம் பண்ணும் போது அப்பா பிதாவேன்னு வருதா? அப்ப குமாரனுடைய ஆவி என்ன செய்யல? உங்க உள்ளத்துல இன்னும் வரல, இருதயத்துல இன்னும் என்ன செய்யல? குமாரனுடைய ஆவி வரல. நீங்க புத்திரராய் இருக்கிறபடியினால், இயேசுவின் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரன் ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதனால நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். எழுதி வச்சோ, எவரிஒன் மஸ்ட் கம் டு கவர்ன் என்ற யூடியூப் சேனலை தேடியோ திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கணும். ஹல்லேலூயா. நேரம் இருக்கா? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரம் இருக்கா? சபையாருக்கு நேரம் இல்லை, நண்பர்களுக்கும் நேரம் இல்லை, சொந்தக்காரங்களுக்கும் நேரம் இல்லை. அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 பேர் 10 பேர் பார்த்துருக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு? குருடாகி போயிடுச்சு. எப்பாவது ஆண்டவர் அவர்கள் கண்ணை திறந்தாதான் பார்க்கணும். எல்லாருக்கும் அப்படியே கொண்டு வரணும். செய்தி முடிஞ்சதை ஆளுக்கு வர நோட்டு கட்ட அப்படி என்ன செய்யணும்? போடணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அரிசி இல்லையா, ஒரு மூட்டை அப்படியே போட்டுறணும். ஜெபம் பண்ண மாட்டோம். பணம் இல்லையா, அப்படியே ஒரு கட்டை அப்படி போட்டுறணும். இப்படி என்ன இல்லைன்னு சொல்றீங்களோ உடனே எல்லாம் செய்யணும். பரலோக ராஜ்யத்தையும் பார்க்க மாட்டீங்க, பரலோக தேவனையும் பார்க்க மாட்டீங்க. லோன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? லோன் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்ப கூடாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நாம விசுவாசித்தான் நீதியாக என்ன பண்ணும்? விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசுவாசத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினீரே. வளர்ந்து வந்தே தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், செய்தியை கேட்ட யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், செய்தியை கேட்க போகிற யாவரும் தேவனுடைய பிள்ளைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை கேட்டு பிள்ளைகளாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படும். ஆண்டவராகிய இயேசு உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் மேலான ஆசீர்வாதங்கள் பெறும்படி, சமாதானத்தோடு கூடிய ஆசீர்வாதங்களை பெறும்படி நமக்கு உதவி எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்கு அதனுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டியோடுமை சோதரிக்கிறோம்.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவான். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் விசுவாசி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தேவ இரக்கத்தையும் தேவ தயவையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நல்ல சுகந்தாரும் ஆண்டவரே, நல்ல பலந்தாரும் ஆண்டவரே, பிள்ளையுடைய கையின் ஆசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் கர்த்தாவே நம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழிநடத்தும்படி செய்வீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமிடம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தான் நித்திய ஜீவன் ஊழியத்தோ என்றென்றுமாயிருப்பதாக. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி இப்போ இருக்கிறதோட 1000 மடங்கு பெருகும்படி சொல்லுங்க. Hallelujah. God bless you. Praise the Lord. Praise the Lord.